இவன் அனைத்து கை வந்த கலையாக செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம பிடிக்க யாருமே கிடையாது. நம்மளுடைய திறமை அடிக்கிறது தெரியாது, பழுது வைக்கிறது தெரியாது. இருந்தாலும் நாள்தோறும் போராடுகிறோம். உயிருக்காக பயந்து 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 கொள்ளடிக்கிறோம். ஏன் எதுக்காக? எல்லாம் என் வயிற்றுக்காக. என்ன பண்றது? நம்ம தலைவயிறு எந்த ஜான் வயிறு? ஆமா, இந்த முழ வயிறு. ஆமா, இவனை பண்பட கொள்ளடி சேர்ந்தவ தவிர என்னடா பயன் இருக்கிறது? ஒண்ணுங்கடா. நம்ம அனுபவிக்க முடியல. முடியல. ஆகையால இனி பண்பட கொள்ளடிச்சால் அது அப்போதே பங்கிட வேண்டும். பங்கா? ஆமா. எப்படி எத்தனை பங்கு? 3 பங்கு. எனக்கு 2 பேர் தான் 3 பங்கு. யார் இன்னொரு பங்கு இருக்கா? டேய், அவரா நினைக்காதடா. 1 பங்கு உனக்கு, 2வது பங்கு எனக்கு. உனக்கு 3வது பங்கு ஐயா குடும்பத்துக்கு. சரி சரி பரவாயில்லை. ஏன்னா இப்ப ஜெலவாடி இருக்கோம். ஆமா ஆமா. நம்ம சேர்த்து கொடுப்போம். சரி நான் சொல்றேன். அது ஒரு சேர போக வேண்டாம். படுபடு ஓடி வேண்டாம். நீ என்ன சொல்ற? நான் வட திசை புறப்படுகிறேன். வட திசையே போடா. ஆமாங்க, வட திசை. நான் போகிறேன். பாய்மன் ஜாதகல போறோம்மா. அதானா. டேய் மூடி கோல்தி ஆச்சு. நம்ம எதிர்க்க எதுமே பல்சி இருக்க கூடாது. ஆமா, முதல்ல இந்த கோல்திடா. என்னடா கோல்தில ஊரா மூட்டு திருத்தி. டேய் போட்டு தர. ஏய் கரெக்ட் தேடிர போறேன். யா கரெக்ட் திசை. ஏல மாரியா. ஆமாங்க. ஆளலால யாரு திசை? யாரு? ஐயப்ப கோயில். ஐயப்ப கோயில். அந்த உண்டி போய் முதல்ல கொள்ளச்சாருடா. நீ உண்டி வாங்க போ. நான் திருப்பதி போறேன். ஆள் வச்சா போறோம். ஆள் ஒரு உண்டி அடிக்கிறோம். எத்த நம்ம கிரியே போ போலாம். திருவள்ளுவர் தேவர் அச்சத்தை விலைக்காயினால் ஒருவத்தை இச்சையத்தை வாழ் மனிதனிடம் வான் இறுதி விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 தூய்க்கிற மக்களை தட்டி எழுப்பினால் பாரேந்திர பாரதி நெருப்பு ஒருவரைக்கு நீங்கா தமிழ் வாழ்ந்தால் பொறுப்புற வைத்தால் புதுமை புலவன் ஈரைக்கு விளைக்கு விரும்பினாலும் சேரைக்கு விளைக்கு செந்தமிழானே இப்படி செந்தமிழ் தடுத்து போகக்கூடிய இன்பவரி நாட்டை அனைவரைக்கூடிய மன்னரைக்கு மகனாக பிறந்து மூத்தனாக சேர்ந்து சுகந்தன் என்று பெருமைக்கு சீர செல்லப்போடு வந்திருக்கிறேன். நானும் என் தம்பியும் அயல்நாடு வந்தடைந்தோம். பட்ட படைப்பை சீர சிறப்போடு முடித்துவிட்டோம். இன்றோ தாயகம் புறப்பட வேண்டும். அதற்கு முன்னாடி ஈரத்த தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். ஏன் உடல் பிறந்த தம்பியை சந்திக்க கொள்ளலாம்? அலைக்கடல் ஓய்வதில்லை. பாடிவா தமிழுக்கு தலைவணங்கி தலைவனாக குடிமன மக்களுக்கு மன்னனாகி குறை கூறாமல் குடிமகன குறைத்திற்கே கொற்றவன் வந்தார் என்று அதே போன்று இந்த இன்பூர் நாட்டு மன்னருக்கு மகனாக பிறந்து சுகுமாரன் என்ற பெயர் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருவது நான் திருந்து அண்ணனை பார்க்கிறேன். அண்ணா புறப்பட வேண்டும். அப்படி தாய் தந்தையில சந்திக்கணும் அல்லவா? எப்படி போக வேண்டும்? ஆடி பாடிக்கொண்டே போக வேண்டும்.